அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, நாங்க இல்லைன்னு சொல்லல. இது என்ன பண்றாங்கன்னா, அவங்க பைக் டாக்ஸி மட்டும் ஓட்டுறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாங்க, நைட்டு வரும்போது அவங்க ரூட்டுக்கு எது கிடையாது, அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க ஓட்டும்போது எங்களுக்கு எவ்வளவு பாதிக்கப்படுது. அந்த டூ வீலர்ல போய் இறங்கி ஏன்னா விபத்து ஆயிடுது, வீடியோ போகுது, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பொண்ணு இறந்துச்சு, பைக் ஆக்சிடென்ட்ல பொண்ணு இறந்துச்சு பையனுக்கு அடியில். அதை ரேபிடோல கால் பண்ணி கேட்டதுக்கு எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. பைக் இப்போ ஆக்சிடென்ட் ஆன பார்த்தா அந்த பொண்ணுக்கு என்ன ஒன்றும் கிடைக்காது. முன்னாடி எல்லாம் ஸ்டார்டிங்ல எல்லாம் கொஞ்சம் ஓவரா போட்டிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் நார்மலா விட்டுட்டோம். பைக் ஓட்டிட்டு போகும் பிழைக்க வர்றவங்க ஏதாவது ஒரு சவாரி கிடச்சி எடுத்துட்டு போட்டோம் காலேஜ் பசங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்க விட்டுட்டோம். இப்போ கோர்ட்டு சொல்லட்டும் சொல்லணும், இப்போ கோர்ட்டு தான் சொல்லிருச்சு இல்ல, எங்களை ஒரு மனுஷனாவே ஏத்துக்கல. இன்னும் இப்போ தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸியை தடை பண்ணிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமா? தடை பண்ணது நெல்லுதுங்க, இல்லைன்னு சொல்ல. அது பண்ணதால் தான் நெல்லுது. பொதுமக்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆனாலும் அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ணி பப்ளிக் சர்வீஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ திருப்பி ஓடி தானே இப்போ கேன்சல் பண்ணலையே. ஆனால் கேன்சல் பண்ணிட்டு தான் கேன்சல் பண்ணி தான் நியூஸ் வந்துக்கிறாங்க. நாங்கள் தான் பார்த்து தானே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு டெய்லி தண்ணிக்கு 40 வண்டி 50 வண்டி இறக்கி விடுறாங்க. உள்ள ஒரு 40 வண்டி 50 வண்டி இறக்கி விடுறாங்க. ஏர்போர்ட் உள்ளே பாருங்க. பொதுமக்கள் ஏறி போகிறாங்க. ஏறி போகும்போது ஒரு விபத்து நடந்துருது. அந்த வண்டியில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா? பப்ளிக் சர்வீஸாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் எஃப்சி பண்ணுறோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சி பண்ணுறோம். அந்த டூ வீலரில் போய் இறங்கி ஏன்னா விபத்து ஆகிடுது, ஏதோ அடிபட்டு கால் அடிப்பட்டு வீடியோ போகுது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா? அதுவே எங்கள் வண்டியில் போனான்னா எங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் எஃப்சி இருக்குது, எல்லாம் இருக்குது. அதில் ஒன்றுமே இல்லையே. எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க ப்ராப்பராக பண்ணாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதான் ஆர்டிஓவில் சொல்லியிருக்காங்கல்ல, நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்கன்னா எல்லோ போர்டு போட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக பண்ணீங்கன்னா ஓகே. அவங்க ப்ராப்பராக பண்ணாமல் இப்போ கேன்சல் பண்ணதுக்கப்புறமும் அதிகமாக ஓட்டிகிட்டே இருக்காங்க. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. இது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பைக் டாக்ஸி மட்டும் ஓட்டுறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஃபீஸ் முடிச்சு வர்றவங்க ஓட்டிட்டு போகிறாங்க. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, நைட்டு வரும்போது அவங்க ரூட்டுக்கு எது கிடையாது, அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி ஆஃபீஸ் முடிச்சு வர்றவங்க, ஏதாவது கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, இண்டஸ்ட்ரியல் இருக்கவங்க, அவங்க அவங்களும் நைட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க ஓட்டும்போது எங்களுக்கு எவ்வளோ பாதிக்கப்படுது. எல்லாருக்குமே நல்லது. அது கேன்சல் பண்றது எல்லாருக்குமே நல்லது, கவர்மெண்ட்டுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. இப்போ உங்களுக்கு ஒரு வேளை பைக் டாக்ஸி பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பைக் டாக்ஸியை பேன் பண்ணணும்னு சொல்றீங்க. அது நல்ல விஷயம் தான். ஆட்டோ டிரைவரோட தொழில் பாதிக்கப்படுது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், அது கரெக்டான விஷயம் தான். அப்போ இதை பேன் பண்ணணும் அப்படின்னா இது கவர்மெண்ட் கிட்ட போய் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ரேபிடோட ஹெட் ஆஃபீஸில் போய் நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். இது கஷ்டப்படுறவங்கள்ட்ட ஓட்டுறவங்கள போய் நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் யார்கிட்டே நாங்கள் சொல்லிட்டு இல்ல நம்மளால நீங்க தான் சொன்னீங்க. இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு நீங்க கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க. நாங்க கேன்சல் பண்ணதை நாங்க பார்க்கல, ஓடின்னு தான் இருக்குது, வண்டி ஓடின்னு தான் இருக்குது. நாங்க போய் அவங்க கிட்ட முறையிடலாம். எங்களுக்கு அதாவது எங்க தொழில் நாங்க செய்யறோம், அவங்க மட்டும் அவங்க தொழில் செய்து போறாங்க. அப்போ அவங்க செய்யறதுல உங்களுக்கு பிரச்சனை அது நீங்களும் சொல்றீங்களே தனியா ஆள் ஏறி போலாம், நீங்களே சொல்லும்போது நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்குது? ஏறி போட்டா அவங்க பாதிப்பு அவங்க பாத்துக்கிட்டாங்க. இல்லையே, இப்ப எந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் சண்டை போடுறது இல்லையே. இப்ப என்னன்னா ரீசெண்டா நாங்க விட்டுட்டு தான் இருந்தோம். முன்னாடி எல்லாம் ஸ்டார்டிங்ல எல்லாம் கொஞ்சம் ஓவரா போட்டிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் நார்மலா விட்டுட்டோம். பைக் ஓட்டிட்டு போகும் பிழைக்க வர்றவங்க ஏதாவது ஒரு சவாரி கிடச்சி எடுத்துட்டு போட்டோம் காலேஜ் பசங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்க விட்டுட்டோம். இப்ப கோர்ட்டு சொல்லட்டும் சொல்லணும், இப்ப கோர்ட்டு தான் சொல்லிருச்சு இல்ல, அடுத்த திருப்பு வர்றது வரைக்கும் நீங்க முடிவு பைக் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை இவங்க கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்களே. இவங்க சொல்றாங்க ஆப்ல க்ளோஸ் பண்ண மாட்டான், ஏன்னா அவன் லாபத்துக்காண்டி ஓட்டிட்டு இருக்கான். இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் நிக்க போறது இல்லை. இப்போ ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பொண்ணு இறந்துச்சு, பைக் ஆக்சிடென்ட்ல பொண்ணு இறந்துச்சு பையனுக்கு அடியில். அதை ரேபிடோல கால் பண்ணி கேட்டதுக்கு எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, நீங்க ஓட்டுறீங்க, லாகிங் பண்ணி ஓட்டுறீங்க, நீங்க தான் பாத்துக்கணும், உங்ககிட்ட தான் எல்லாம் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும், இன்சூரன்ஸ் அது என்ன. ஆட்டோ இருந்துச்சுன்னா இப்போ எங்களுக்கு என்ன, இப்போ நான் ஓட்டுறேன்னா நான் ஓப்பனா சொல்லிக்கிறேன். இப்போ நான் ஆட்டோ ஓட்டுறேன்னா என் ஆட்டோவில் எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, ஆட்டோக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, எனக்கும் போட்டிருக்கேன், கஸ்டமர் சேர்த்து வரும். எந்த கஸ்டமர் ஏறுறாங்களோ அந்த கஸ்டமருக்கு நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எந்த கஸ்டமர் வருவாங்களோ அவங்கள நாங்கள் இது பண்ணி ஹாஸ்பிட்டலில் ஓவர் அமௌண்ட்டில் ஒரு மீடியம் அமௌண்ட் கட்டி அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற அளவுக்கு பார்த்து வச்சுருக்கோம் ஆட்டோவில். அதனால தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா ஆட்டோ பொறுத்தவரைனா ஒரு சேஃப்டியும் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் இப்போ ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு கார்காரன் இடிக்கிறான், பைக்கோட சேர்த்து போயிருச்சுன்னா இப்போ நினச்சி பாருங்களேன். இது இப்போ பின்னாடி வந்து ஒரு கார்காரன் இடிச்சா கூட எங்களுக்கு அந்த அளவு பிரச்சனை கிடையாது, ஆட்டோட பின்னாடியோட முடிஞ்சிடும், நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதனால ஒரு சேஃப்டிக்கு நாங்கள் ஆட்டோவை நான் சொல்லிக்கிறோம். பைக் இப்போ ஆக்சிடென்ட் ஆன பார்த்தா அந்த பொண்ணுக்கு என்ன ஒன்றும் கிடைக்காது, அந்த பையனுக்கு தான் இப்போ என்ன பிரச்சனை, நீ கூட்டிகிட்டு வந்தா நீ தான் கொண்டு தள்ளி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே தான் இதாகிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு கேஸ் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால தான் சொல்கிறேன், போங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் உங்கள் லாபத்துக்காண்டி பைக்கில் போகிறீங்க, சேஃப்டி இருக்கா, சேஃப்டியோட போகிறீங்களா, ப்ராப்பராக எல்லாம் இருக்கான்னு ஒன்று விசாரிச்சுட்டு போங்க. ரீசெண்டாக அந்த ஆம்பளை பசங்க எடுப்பாங்க, எடுத்துட்டு ஆம்பளையோட பேர் வந்துச்சுன்னு வைங்களேன், கால் பண்ணி ஆம்பளை பேசுறாங்கன்னா கேன்சல் பண்ணிடுறாங்க.
அது பொம்பளை பொம்பளை ஓகே சொல்லிச்சுன்னா சீக்கிரம் பைக் எடுத்துட்டு போயிடுறாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரீசெண்டாக நாங்கள் இதெல்லாம் பண்ணோம். நிறைய பேர் அந்த பொம்பளைங்க வந்தால் மட்டும் தான் பைக்கில் கூட்டு போகிற மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி அப்படி இருந்தால நாங்கள் கண்கூட பார்த்ததுனால தான் நாங்கள் அதனால பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா காலேஜ் பசங்க எல்லாம் கேட்டு நான் படிக்க வந்திருக்கேன், நான் ஊரை விட்டு வந்திருக்கேன், காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படி ஓகே நாங்கள் அதுக்கு ரீசெண்டாக விட்டுட்டோம். இப்போ ரீசெண்டாக கோர்ட்டே சொல்லியிருக்காங்கல்ல, அடுத்த தீர்ப்பு வர்றது வரைக்கும் நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முறையோடு வச்சிருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி மதிப்பு கொடுத்து நாங்கள் ஓட்ட விட்டோம்ல, இப்போ சொல்லியிருக்க அந்த கோர்ட்டு உத்தரவு மதிப்பு கொடுக்கணும் இல்லை. ஆனா இப்ப இதேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓட்டுறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பசங்க அந்த மாதிரி ஒரு பார்ட் அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களும் ஓட்டுறாங்க. கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களும் ஓட்டுறாங்க, வட மாநிலத்திலிருந்து வந்து ஓட்டுறாங்க. எங்க வட மாநிலம்னா எங்க பெங்களூரு, ஆந்திரா, எல்லா ஊர் ஸ்டேட்ல இருக்கிறவங்களாம் இங்கதான் வந்து வண்டி ஓட்டுறான். அந்த ராபிடோ எங்க பாருங்க, வண்டிங்களை பிடிக்கிறது கிடையாது. எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனும் ஆந்திரா ரிஜிஸ்ட்ரேஷனு, கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷனு, வேற ஸ்டேட் ரிஜிஸ்ட்ரேஷனா இருக்குது. அதை பிடிக்கிறதுக்கு முடியல, போலீஸாலேயும் முடியல. போலீஸுக்கு பர்மிஷன் கொடுத்தாதானே பிடிப்பாங்க, பர்மிஷன் கொடுக்கலையே, அதனால அவங்களும் கண்டுக்கிறது கிடையாது. என்ன பண்ண இல்லை காலேஜ் பசங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இல்லை. அவங்களுக்கு இப்போ ஓட்டோம்னா எவ்வளோ ஜாப் இருக்கு, இப்போ போர்ட்டர் இருக்கு, ஸ்விக்கி இருக்கு, அதில் ஓட்டிட்டு போயிடலாமே. ஏன்னா ஸ்விக்கியில் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களை நைட் வரைக்கும் ஓட்டிக்கலாம். நீங்கள் ரேப்பிடோ நைட்டு வரைக்கும் ஓட்டுறீங்கல்ல, நைட்டு ஃபுல்லாக ஓட்டுறீங்க, காலைல காலேஜ் போகிறீங்க, அது நீங்கள் ஸ்விக்கியில் ஓட்டிட்டு பண்ணி உங்களுக்கு வீக் ஆஃப் ஆகும்போது சம்பளம் வந்துடும்ல, வீக்லி சேலரி வந்துட போகுது. இதுல இருக்க சேஃப்டி அதுல சேஃப்டி இருக்குல்ல. அது யாரு ஓட்டுறாங்க என்ன ஓட்டுறாங்க எங்களுக்கு தேவையில்லாது சார். அது எங்களுக்கு தேவையில்லாது. அது வந்து அவங்க கவர்மெண்ட்ல இருக்காங்க, அதிகாரிக்கு பாத்துக்குவாங்க. எங்களுக்கு அது தேவையில்லாது. எங்களுக்கு அது தேவையில்ல. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஐயா இந்த இது ஓடுதா அது ஓடுதான்னு என்கிட்ட கேக்குறீங்கல்ல, எங்களுக்கு அது சம்மதமே கிடையாது. இப்ப பொதுவாகவே மக்கள் உங்ககிட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது என்னன்னா, ஆட்டோல வந்து அமௌண்ட் அதிகமா கேட்கறாங்க, நைட் டைம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அமௌண்ட் அதிகமா கேட்கறாங்க, மழை எல்லாம் பெருசுனா அதிகமா கேட்கறாங்க. சரி சார், நீங்க சொல்றீங்க நைட்டு 1 மணிக்கு ஒரு ராபிட்டோல ஏறி வீட்டுல போய் இறங்குறாங்க. ஒரு அறியாத பொண்ணு, ஒரு பாதுகாப்பு இருக்குதா சொல்லுங்க? ஒரு பாதுகாப்பு இருக்குதா? எங்க ஆட்டோல போனாலும் ஒரு பாதுகாப்பு. பொதுமக்கள் ஒரு 10 ஆட்டோ டிரைவர் யாருன்னா ஒருத்தன் என்ன வந்தாலும் குரல் விட்டுருக்காங்க, அதுல போய் என்ன குரல் விட்டுருக்கீங்க சொல்லுங்க? ஆமாண்ணா, இது முன்னாடில இருந்து இருக்குது. நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம், முன்னாடி எங்க முன்னாடி ஆட்டோ ஓட்டுறாங்க. அவங்க காலையில நீங்கள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நார்மல் ரேட்ல ஓட்டுவாங்க. நைட்டுன்னு சொல்லும்போது நைட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான், அது கவர்மெண்ட்டே அப்ரூவல் பண்ணதான். நைட்டு வரும்போது நீங்கள் காலைல 1 கிலோமீட்டருக்கு ஒரு 30 ரூபா வாங்கினீங்கன்னா நைட் ஆகும்போது அது என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு 30-50 ஆக்குவாங்க, 60 ஆக்குவாங்க, 50 ஆக்கி அதுக்கேற்ற மாதிரி வாங்குவாங்க. டபுளுக்கு ஒரு 3/4 பங்கு வாங்கி அப்படிதான் ஓட்டிட்டு இருந்தாங்க நைட்டு ஓட்டும்போது. ஏன்னா நைட் நீங்கள் உங்களை கொண்டு இப்போ ஒரு வீட்டில் விட்டுறோம், அந்த இடத்துல சவாரி அடிக்காது, சவாரி கிடைக்காது. முன்னாடியெல்லாம் சவாரி கிடைக்காது, ரிட்டர்ன் சேர்த்தோம். இப்போ சவாரி அடிக்காது நைட்டு மேக்ஸிமம் பொறுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த கத்திப்பாறை அந்த பக்கத்தில் போனீங்கன்னா நைட்டு ஏதாவது கிடைக்கும், அந்த ஹோட்டலில் வர்றவங்க எல்லாமே ஒரு சில இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் எங்கே இந்த ஏர்போர்ட்டில் எடுத்துகிட்டு போகிறோமோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சவாரி வாங்கிக்குவோம். இப்போ நான் ரிட்டர்ன் வரும்போது நம்ம பக்கத்தில் எதுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ நான் கரெக்டாக சொல்லணும், விருகம்பாக்கம் போயிட்டோம், விருகம்பாக்கம் இல்லை வேணா சாலிகிராமம் எல்லாம் உள்ளாடி போயிட்டு ரிட்டர்ன் நமக்கு மேக்ஸிமம் நைட்டு 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் அடிக்காது. இப்போ நம்ம வரும்போது வடபழனி வர்ற வரைக்கும் உள்ள அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசி எடுத்துகிட்டு போயிடும். வடபழனி வந்தோன்னா எதாவது கிடைக்கும், அப்படி ஏறி நம்ம வந்துடலாம், அந்த மாதிரியும் பார்க்கலாம். இப்போ அந்த அளவுக்கு ஓவராக வாங்குறது கிடையாது. முன்னாடி மாதிரி இப்போ ஒரு 300 ரூபா சவாரி எடுத்துகிட்டு போகிறீங்க, அதுக்கு 600 ரூபா வாங்கிக்கிட்டு 600 ரூபா வந்தால் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 600 ரூபா வாங்கிக்கிட்டீங்க. நாங்கள் ரிட்டர்ன் வர்றதில்ல. இப்போ ஓரளவுக்கு நாங்கள் என்னென்னா முன்னாடி வாங்குறத விட கொஞ்சம் கம்மி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா கஸ்டமரை நம்ம பார்த்துக்கணும், அவங்களும் சிலவங்க சின்ன வேலை பார்த்துட்டு வருவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நைட்டு டபுள் அமௌண்ட்டுன்னு சொல்ல முன்னாடியிலேருந்து இருக்குது. ஒரு எஃப்சி பண்ணனாக்கா எங்களுக்கு 50,000 60,000 செலவாகுது. அது 2 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்புனா எங்களுக்கு பரவாயில்ல, எங்களால் முடியும். நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு உள்ளார இருந்தோம், இப்போ 17 வருஷமா நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிறோம் ரோட்டில் வந்துட்டு. எங்களுக்காக எந்த சலுகையும் பண்ணல சார் கவர்மெண்ட்டு. எங்களுக்காக எந்த வழியும் எந்த கவர்மெண்ட் வந்தாலையும், டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் இப்போ ஐயா வந்திருக்காரு, எதனா ஒரு நல்ல செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். எங்களை வந்து ஒரு மனுஷனாவே ஏற்றுக்கல இன்னும், புரியுதுங்களா? எந்த கட்சி வந்தாலும் சரி, எந்த இது வந்தாலும் சரி, நாங்களா படிக்க வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். எங்களுக்கு புள்ள குட்டி இருக்குது, 2 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் எஃப்சி பண்ணி எங்க பிள்ளைங்களுக்கு எதனா ஒரு வேலைகள்ல வாய்ப்பு வந்து கட்சியாக்கா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். இப்போ எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நாங்க வந்து மொத்தமா ஒரு ஃபேமிலியா எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஆட்டோ தேவைப்படும். தனியால நான் ஒரு ஆஃபீஸ் போறது சார், அதுக்கு என்ன சார் பப்ளிசிட்டி சார் அது அப்படி இல்லைண்ணே. தனியால இப்ப நான் எங்கேயோ வெளியே போக வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துக்கு ஆட்டோ தேவை இல்லையா, அவ்வளவு காசு என்னால கொடுக்க முடியல, அதுக்கு நான் பைக். சரிங்க, அது வந்து அதுக்கு என்ன அங்கீகாரம் என்ன இருக்கா? அதாவது அங்கீகாரம்னு கிடையாது. இல்ல நீங்க ஒரு ஆர்டிஓ உங்களுக்கு ஓட்ட சொன்னாங்களா? ஆர்டிஓ இது மாதிரி போலீஸ் ஓட்ட சொன்னாங்களா? ஓட்ட சொன்னா பரவாயில்ல. எங்களுக்கு வந்து அங்கீகாரம் இருக்கு, எஃப்சி பண்ணியிருக்கிறோம், இன்சூரன்ஸ் இருக்குது, பொதுமக்களும் ஏறி போறாங்க.
எதுனா ஒரு என்ன ஒரு மிஸ் பண்ண கூட எடுத்து அவங்க தேடி கொடுக்குறோம், இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறோம். அதனால கேட்குறேன். நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க, நாங்க ஓட்ட விடுறோம். நாங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல அங்க எதுவுமே சொல்லல. வேணா நீங்க எல்லோ போர்டுங்க மாத்திங்க பைக்கு. இப்ப கமர்ஷியலா ஓட்ட வேண்டிய பைக்கு நீங்க டாக்ஸி கட்டி எங்களுக்கு என்ன 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சி எல்லாம் வருது இல்ல, அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சி வந்துடும். அந்த மாதிரி எல்லோ போர்டுக்கு மாத்தி நீங்க ராப்பிடில போய் சைன் வாங்கிட்டு வந்து அந்த கம்பெனில ப்ராப்பரா பண்ணி நீங்க பண்ணுங்க. அவங்களுக்கு பைக் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எஃப்சி கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. ஆட்டோக்காரங்க இப்போ பாதிப்படுது இல்லை. இப்போ நாங்களும் லோடு ஆட்டோ இல்லை, எங்களும் லோடு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் லோடு ஏற்றுறது கிடையாது மேக்ஸிமம். ஏன்னா இப்போ நாங்கள் லோடு ஏற்றிட்டு போயிட்டோம்னா அடுத்த பின்னாடி லோடு ஆட்டோ வச்சிருக்கவங்களும் பாதிக்கப்படுது இல்லை. இப்போ நாங்கள் அதுக்கு அந்த இடத்துல இருந்து நாங்களும் பார்த்துக்குறோம் இல்லை, எங்களுக்கு அடுத்த இருக்கவங்களும் தேவை. அதே மாதிரி அப்போ பைக் டாக்ஸி நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, அதனால போறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு மழை வருது, ஒரு மழை பெரிய காற்று தான் வருது, நீங்கள் ஆட்டோவில் வரும்போது ஒரு சேஃப்டி போகிறீங்க. அந்த மழை வரும்போது மட்டும்தானே எங்கள் ஆட்டோக்காரங்களை தேடுறீங்க.